பொன்னப்பன் நாடார் சிலையை திறக்கவுள்ள முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் நன்றி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், குமரி மண்ணிற்கும் குமரி மக்களுக்கும் சேவைகள் பல புரிந்து பெருமை சேர்த்தவர் பொன்னப்பன் நாடார் என்றும், அவரது சிலையை திறக்க வருகை தரும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு குமரி மக்கள் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பொன்னப்பன் நாடார் அவர்கள் 11 ஏப்ரல் 1921 பாலவிளை கிராமத்தில் பிறந்த அவர் சாதி அநியாயத்திற்கு எதிராக பள்ளி வயதிலேயே குரல் கொடுத்தார். சட்டம் படித்து நாகர்கோவில் நீதிமன்றத்தில் நியாயத்தின் குரலாக உயர்ந்தார். 1952 சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். கன்னியாகுமரி தமிழ்நாட்டுடன் இணைந்த பின் 3 முறை மக்களின் பிரதிநிதியாக பணியாற்றினார். அவர் அரசியல் செய்தது பதவிக்காக அல்ல, விவசாயிகளுக்கும் ஏழைகளுக்கும் நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக. அதிகாரம் இருந்தும் எளிமை, பொது பேருந்தில் பயணம் செய்த தலைவர், மக்களை சந்திக்க நடந்து சென்ற மனிதர். 1976 அக்டோபர் 12 இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானம் விபத்தில் அவர் உயிரிழந்தார். ஒரு மனிதர் மறைந்தாலும் அவர் விட்டு சென்ற சேவை என்றும் நிலைத்திருக்கும். இன்று அவரது நூற்றாண்டு நினைவாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் அவரது சிலையை திறந்து வைக்கும் இந்த சிறப்பான தருணத்தில் திரு பொன்னப்ப நாடார் அவர்களின் சேவையை புதிய தலைமுறைக்கு நினைவூட்டும் நம் முதல்வர் அவர்களுக்கு குமரி மக்கள் சார்பாகவும் அவரது குடும்பத்தினர் சார்பாகவும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.